الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. وقال أيضا: وإذا الموءودة سئلت. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثتم لأتمم مكارم الأخلاق، أو كما قال عليه الصلاة والتسليم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த மதரசா நிர்வாகிகள், வருகை புரிந்திருக்கும் ஜமாத்தார்கள், பெண்கள் அனைவர்களுக்கும் சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் மாதம் மாதம் பெண்களுக்கு என்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த நிர்வாகத்திற்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். காரணம், பெண்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வரக்கூடிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஊர்களிலே நாம் கேள்விப்படுகிறோம், பெண்கள் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், ஈமானுடைய வாழ்க்கை இல்லாமல் அவர்கள் இந்த உலகம்தான் நிரந்தரம் என்ற புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை நமக்கு கொடுத்து அவர்கள் நமக்கு முன்னால் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள், இறைநேசர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள் என்ற பல்வேறு செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார். அதிலே ஒன்று லுக்மான் அலைஹி வஸல்லம், மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவர்களை பற்றி ஒரு சூறாவே இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் செய்ததை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு 1000 வருடத்திற்கு முன்பு செய்த உபதேசம் இன்றைக்கும் கியாமத் நாள் வரை அல்லாஹ் அந்த குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். காரணம், ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைக்கு உபதேசம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு சென்றுவிட்டு வந்த குழந்தை ஏதாவது ஒரு மனதினுடைய கவலையிலே இருப்பான். மன தத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருக்கும். அதாவது வாத்தியார் அடித்திருப்பார்கள், அதாவது கூட படித்திருக்கின்ற நண்பர்கள் அடித்திருப்பார்கள். அந்த மனக்கவலையோடு அவர் இருப்பார். கொஞ்ச நேரம் ஒதுக்கி என்ன நடந்தது என்று நாம் அவரிடத்திலே கேட்டால், அந்த குழந்தை இடத்திலே கேட்டால், அந்த குழந்தை அங்கு நடந்த விஷயங்களை சொல்லி அவருடைய பாரத்தை குறைந்துவிடும் என்று இன்றைக்கு இருக்கின்ற மன தத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது? உன்னுடைய குழந்தைக்கு கொஞ்ச நேரம் நீ ஒதுக்கி, எப்படி லுக்மான் அலைஹி வஸல்லம் அவர்கள் வைது கால லுக்மான் லிபினிஹி, லுக்மான் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ் கியாமத் நாள் வரை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். என்னுடைய மகனே நீ தொடுது, என்னுடைய மகனே நீ பெருமையாக நடக்காது, என்னுடைய மகனே நீ நல்லதை ஏறு, தீயதை தடு என்று அவர்கள் சொன்ன உபதேசம் இன்றைக்கும் நமக்கு குர்ஆனிலே இருக்கிறது என்றால், ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் ஆகிய முக்கியமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நேரம் கொடுப்பதில்லை. திப்பு சுல்தான் என்ற மிகப்பெரிய ஒரு இறைநேசர், அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரிலே பகதாதிலே மிகப்பெரிய பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அதற்கு மஸ்ஜிதுல் ஆலா என்று மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலை கட்டுகிற பொழுது
முதலாக இந்த பள்ளிக்கு யார் தொழுகை வைப்பது? எல்லா லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இப்படி அறிவிப்பு செய்கிறார், யார் முதலிலே இந்த பள்ளிக்கு வந்து தொழுகை நடத்த வேண்டும் என்றால் இதுவரை இந்த ஹஜ்ஜத் தொழுகையை அவர் விட்டிருக்க கூடாது, அதே போன்று பரவான தொழுகையும் அவர் விட்டிருக்க கூடாது, கலாவாகவும் ஆகியிருக்கக்கூடாது. எந்த தொழுகையும் விடாமல் தொழுது கொண்டிருக்கிற ஒரு நபர்தான் இந்த பள்ளியிலே முதலாக தொழுகை வைக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டுவிட்டது. எல்லா மக்களுக்கும் மத்தியிலே ஒரு நிசப்தம். யாரும் அந்த பள்ளியினுடைய தொழுகை வளாகத்திற்கு முதல் சட்டிற்கு வரவில்லை. திப்பு சுல்தான் வருகிறார், தொழுகை நடத்துகிறார். தொழுகை முடித்த பிறகு அவர் உரையாற்றுகிறார், நான் பாலிகான பிறகு, எனக்கு வயதுக்கு நான் வயது வந்த பிறகு இதுவரை இந்த ஹஜ்ஜத் தொழுகையை விட்டதே இல்லை, எந்த பரவான தொழுகைகளையும் விட்டதில்லை. காரணம், அன்றைக்கு ஒரு நாள் என்னுடைய தாய் எனக்கு உபதேசம் செய்தால் என்று திப்பு சுல்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப ஒவ்வொரு பெற்றோர்களும் ஏதாவது ஒரு நேரத்திலே தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அந்த உபதேசம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. நாம் ஒரு பக்கம் சொல்கிறோம், குழந்தை ஒரு பக்கம் சொல்கிறார்கள். அது நல்லதற்கு அல்ல என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூறாவிலே தெரியப்படுத்துகிறார். நமக்கு முன்னால் பேசிய மாணவி அவர்கள் அழகான முறையிலே பெண் குழந்தைகளுடைய சிறப்பை பற்றி பேசினார்கள். அன்றைய காலத்திலே எப்படி பெண் மக்களை கொடுமைப்படுத்தினார்கள், புதைத்தார்கள் என்று. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் பெண் குழந்தைகளை புதைத்தீர்கள் அல்லவா, அதை பற்றி அல்லாஹ் கேட்பான். இந்த ஆயத்திற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான விளக்கம் எழுதுவார்கள். வெறுமனே ஒரு குழந்தையை நாம் புதைத்து விடுவது மட்டுமல்ல, எந்த குழந்தை இறந்து போய்விட்டது, செத்து போய்விட்டது என்று நாம் சொன்னால், எந்த குழந்தைக்கு ஒரு தாய் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லையோ அந்த குழந்தையும் இந்த துனியாவில் மனிதர்களுக்கு சமம், அனாதையான குழந்தை என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி நல்லதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சஹாபாக்களை உருவாக்கி இருந்தார்கள். இந்த காலம் என்பது நாம் நிரந்தரமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இறைநேசர்களும் சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுமையை குறித்துதான் அவர்கள் அழுதார்கள், மறுமையை முன்னிறுத்திதான் அமல்கள் செய்தார்கள். அதனால்தான் எங்கேயும் சஹாபாக்கள் உலகத்தை பற்றி அவர்கள் பேசியதே கிடையாது. எங்கேயும் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பணத்தை நாம் சேமிக்க வேண்டும் என்று எங்கேயும் பேசியது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீமுன் வாபில் சபீல். இந்த உலகம் ஒரு வழிபாதையை போன்றுதான். ஒரு கொத்தனார் வீடு கட்டுகிறார். அந்த வீடு கட்டுவதற்கு முன்பு ஒரு டென்ட் போடுவார். அந்த டென்ட் போட்டு என்ன செய்வார், அதில் சில பொருள்களை வைப்பார். அதில் எல்லா பொருட்களையும் வைக்க முடியாது. அதே போன்றுதான் நாம் இந்த உலகத்திலே ஒரு டென்ட்டை போன்று ஒரு வழிபாட்டை போன்று வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஸயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்நாளிலே 70 வருடங்கள் முஅத்தின் பாங்கு சொல்லுகிற பொழுது நான் பள்ளியில் இருந்தேன். அவர் ஹய்யானல் ஸலா என்று சொல்லுகிற பொழுது நான் பள்ளிக்கு வந்து விடுவேன் என்று, இது 70 வருட காலம் என்பதாக ஸயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். நாம் எத்தனை தொழுகைகளை விட்டிருக்கிறோம், அதை பற்றி கவலையாவது நாம் பட்டிருக்கிறோமா? முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், 90 வருட காலம் நான் முதல் தக்பீரை தவறவிட்டதே இல்லை என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக தொழுகையை விடுகிறோம். ஏன் அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தையை எப்படி வளர்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய குழந்தை நம்முடைய பேச்சை கேட்பதில்லை என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்கிறார்கள். அதற்கு நாம் தான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுடைய சிறப்பை பற்றி எவ்வளவு சொல்லியிருக்கிறார்கள்.
இன்றைக்கு ஒரு பையன் குழந்தையிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறார், ஒரு பையன் தாயிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறார்? அல்கமா ரலியல்லாஹு வாழ்ந்தவர்கள் சஹாபாக்களிலே மிகப்பெரிய ஒரு நல்லவர்கள் என்று எல்லா சஹாபாக்களிலும் அவர்கள் புகழ்பெற்று பெற்றவர்கள். கடைசி நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து கலிமா சொல்லித் தருகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று. ஆனால் அல்கமா ரலியல்லாஹு வாழ்ந்தவர்களுடைய நாவிலே கலிமா வரவில்லை. கூடியிருந்த சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், இவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? அப்போ சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ஆம், இவருக்கு பெற்றோர் ஒரு தாய் இருக்கிறார். அப்பொழுது தாயை அழைத்து வர சொல்வார்கள். தாயிடத்திலே கேட்பார்கள், ஏன் இந்த உன்னுடைய மகனுக்கு அல்கமா அவர்களுக்கு கலிமா வரவில்லை, உங்களுக்கு ஏதாவது நோய்களை செய்தாரா என்று கேட்கிற பொழுது தாயார் சொல்லுவார்கள், அல்கமா அவர்களை பற்றி சஹாபாக்கள் எல்லாரும் புகழ்ந்து பேசுவார்கள். அவர் இப்படி அமல் செய்கிறார், அப்படி அமல் செய்கிறார் என்று எல்லா சஹாபாக்களும் போற்றப்பட்டவர். வெளிப்புறத்திலே அத்தனையும் நல்லதாக அவர் இருந்தவர். ஆனால் வீட்டிற்கு வந்து விட்டால் என்னை கடிந்து கொள்வார், என்னை ஏசுவார். அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய இதயங்களிலே ரகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு கலிமாவை கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவரை மன்னித்து விடுங்கள், நான் மன்னிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தையில என்னை கொடுமைப்படுத்தியிருக்கிறார் தெரியுமா? வீட்டிற்கு வந்தாலே என்னை திட்டுவார். ஆனால் உலகத்திலே அவர் எவ்வளவு பெரிய புகழ்பெற்றவராக இருக்கட்டும், ஆனால் ஒரு தாயிடத்தில் எப்படி பேச வேண்டும், அது குழந்தையிலே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தை சரியாக பேசவில்லை என்று சொல்கிறோம். நாம் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு நேரம் கொடுத்தால்தான் நாம் பெரியவனாக ஆன பிறகு நமக்கு அவர்கள் நேரம் கொடுப்பார்கள். இன்றைக்கு எத்தனையோ முதியோர்கள் இஸ்லாமிய ஊர்களிலே கூட ஒரு ஆலிம் அவர்கள் அந்த முதியோர் இல்லத்தை ஆரம்பித்திருக்கிறார். காரணம், இஸ்லாமிய முதியோர்களே கடைசி நேரத்திலே குஃப்ரின் பக்கம் சென்று அவர்கள் காஃபிர்களை எப்படி அடக்கம் செய்யப்படுகிறார்களோ அப்படியே எரிக்கப்படுகிறார்கள். அது எங்களால் பார்த்து பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாக இஸ்லாமிய ஒரு முதியோர் இல்லம் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று ஒரு இஸ்லாமிய ஊரிலே ஒரு ஆலிம் ஆரம்பித்திருக்கிறார். காரணம் என்ன? நாம் நம்முடைய குழந்தைக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அப்ப அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் மன்னிக்கவில்லை என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பை மூட்டுங்கள், அவரை அதிலே போட்டு விடுவோம் என்று சொல்லுகிற பொழுது தாய் மனம் பித்து என்று சொல்வார்கள். உடனே அந்த தாயார் மன்னித்து விடுகிற பொழுது அதற்கு பிறகு கலிமா நசீபாகும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்போ நாம் நம்முடைய குழந்தைகளை சரியான பாதையிலே நாம் வளர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீ எப்படி வேண்டுமானாலும் உலகத்தில் இருந்து கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய பெற்றோருக்கு நீ சரியான முறையிலே கடமை செய்யவில்லை என்றால் உங்களுடைய தொழிலை ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களுடைய வேலை ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களுடைய ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அப்படி நாம் சரியான முறையிலே பாதுகாத்து நாம் இருக்க வேண்டும். அவர்களுடைய துஆவை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஹஸன் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் எப்படி இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தீர்கள்? மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அப்பொழுது அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், நான் எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய பெற்றோருக்காக நான் துஆ செய்வேன், என்னுடைய ஆசிரியர் தந்தைக்காக நான் துஆ செய்வேன். அதன் காரணமாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை எனக்கு கொடுத்தான் என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க. நாம் நம்முடைய குழந்தைகளை அவர்களுக்கென்று நேரத்தை ஒதுக்கி துஆக்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் தாய் செய்த ஒரே ஒரு உபதேசம் தான், பள்ளிவாசலுக்கு படிக்க செல்கிற பொழுது அந்த காட்டிலே சில திருடர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். ஒரு இடத்துல என்ன இருக்கிறது என்று கேட்பார்கள். என்னுடைய தோட்டிலே ஒரு காசுகள் இருக்கிறது என்று முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள்.
அப்படி அவருடைய கையை பார்க்கிற பொழுது அந்த பொருள் அப்படியே இருக்கும். ஏன் நீங்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று அந்த கூட்டம் கேட்கிற பொழுது என்னுடைய தாய் எனக்கு உபதேசம் செய்தார்கள், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் பொய் சொல்லக்கூடாது என்று என்னிடத்திலே உபதேசம் செய்தார்கள். அதன் காரணமாக நான் அப்படியே பின்பற்றுகிறேன் என்று சொல்வார். அந்த ஒரு உபதேசம் தான், அவர்கள் சொன்ன வார்த்தை தான் அந்த கொள்ளை கூட்டம் அத்தனை பேர்களும் மிகப்பெரிய இறைவேசர்களாக ஆனார்கள் என்பதாக வரலாறு கூறுகிறது. அப்ப நாம் நம்முடைய குழந்தைகளை ஏதாவது ஒரு நேரத்திலே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவர்களிடத்திலே நம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உலகம் நிரந்தரம் என்பதை நாம் அந்த பிஞ்சு உள்ளத்திலே நாம் பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை சகாபாக்கள் மறுமைக்காக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் அவர்களுடைய உள்ளத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை கற்றுக் கொடுப்பதின் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்ற சிந்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். வரக்கூடிய மாதம் கூட சஃபர் மாதம். இது எவ்வளவு மூலநம்பிக்கையான விஷயங்கள் நடக்கப் போகிறது. அத்தனைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு கொலைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் எப்படி இறைநேசர்களாக மறுமைக்காக வாழ்ந்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணக்கூடிய நேரம் தோழர்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். என்னுடைய தோழர்களே, என்னை அடக்கம் செய்துவிட்டு நீங்கள் உடனே சென்று விடாதீர்கள். நான் மௌத்தான பிறகு என்னை அடக்கம் செய்து விட்டால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிடுகிற நேரம் எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் என்னுடைய கபரில் நீங்கள் நில்லுங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பு என்ன, எதற்காக நம்மை அனுப்பி இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்ற சிந்தனை எங்களுக்கு வரும். இன்றைக்கு கபருக்கு போனால் கூட நாம் உலகத்திலே சிந்தனையோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்கு போனால் என்ன சிந்தனை நமக்கு வர வேண்டும்? அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன? ஒரு மனிதனை அங்கே அடக்கம் செய்து விட்டால் நாம் ஒரு மண்ணுக்குழியை வைத்து 3 முறை அவனுடைய மேனிலே நாம் கூறுகிறோம். நீங்கா அலக்கினாக்கும், இந்த மண்ணிலிருந்து நாம் படைக்கப்பட்டோம். ஒபீகா நுழைந்துக்கும், இந்த மண்ணிலிருந்து நாம் திரும்பி வருவோம். ஒபீகா நிர்வகிக்கும், மீண்டும் இந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் எழுப்புவான் என்ற சிந்தனை ஒவ்வொரு மூவிலுக்கும் ஒரு மனிதன் அடக்கப்பட்டு விட்டால் நீங்கள் 3 முறை இந்த வார்த்தையை சொல்லி அவனுடைய வேலையிலே நீங்கள் போடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சஹாபியும் இறைநேசர்களும் அதற்காக அழுதார்கள். தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு காலம் நாம் இன்றைக்கு வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது. என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் இந்த வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையை நாம் பரிபூர்ணமாக நாம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் மௌத்தாகிற பொழுது முஸ்லிம்கள் அல்லாதவர்களையும் மன்னிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஸ்லிம் என்றால் என்ன? நாம் ஒருவனே களிமா சொல்லிவிட்டால் முஸ்லிம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அது முஸ்லிம் தான். ஆனால் ஹதீஸை எடுத்து பாருங்கள், அது முஸ்லிமும் சலிமல் முஸ்லிமூன உண்மையான முஸ்லிம் யார் என்றால் பிற மக்களுக்கு அவர் எந்த ஒரு தொந்தரவும் கொடுத்திருக்க மாட்டார், தன்னுடைய நாவாலையும் கையாலையும். இன்றைக்கு எவ்வளவு பேரை நாம் குறைந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பேரை நாம் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் உண்மையான முஸ்லிமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ஆயத்திலிருந்து முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருவது என்னவென்றால், முஸ்லிம் என்றால் எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் தொந்தரவு கொடுக்க மாட்டான், அவன்தான் உண்மையான முஸ்லிம். தொழுகை நாம் தொழுகிறோம், ஆனால் அந்த தொழுகை மானக்கேடான விஷயங்களை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். உண்மையான தொழுகை என்றால், அது பயபக்தியான தொழுகை என்றால் அல்லாஹ் உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். சேர்ந்து நாம் வாழ வேண்டும். வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும். பிறரை பற்றி குறை பேசாமல் இருக்க வேண்டும்.
இதுதான் உண்மையான தொழுகை, பயபக்தியான தொழுகை. இந்த தொழுகை சரியாக இருந்தால் ஆகிரத்திலே மறுமை நாளிலே எல்லா கேள்விகளும் ஏற்பாட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த தொழுகை சரியில்லை என்றால் பின்னால் வரக்கூடிய கேள்வியும் அங்கே இடமாற்றப்படும். அப்ப தொழுகை என்றால் நாம் உலகத்திலே அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் நம்மைக்கு அல்லாஹ் தஆலா அந்த மண்ணின் மூலமாக நம்ம கற்றுத் தருகிறார். ஒரு பணிவு ஏற்பட வேண்டும். மண்ணின் மூலம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய என்ன, மண் எவ்வளவு தூரம் உயர்ந்து பறந்தாலும் அது கீழ் நோக்கிதான் வரும். நமக்கு அல்லாஹ் எவ்வளவு ஆற்றலை கொடுத்தாலும் நாம் கீழ் நோக்கிதான் வர வேண்டும், கீழ் நோக்கிதான் இருக்க வேண்டும். பணிவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒருவரை மேலே நம்முடைய மேலிலே கூட மண் பட்டு விட்டால் உடனே குறைத்து விடுவோம். அதே போன்று நாம் அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலை நாம் பெருமெடுத்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ் நம்மை தொலைத்து எறிந்து விடுவார் என்பதாக இதை குர்ஆனின் மூலமாக ஹதீஸ்களின் மூலமாக எவ்வளவோ வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். அதற்கான ஒவ்வொரு இறைநேசர்களும் பயந்தார்கள். இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். இறைநேசர்களாக வாழ்ந்த அத்தனை பெற்றோர்களும் அவர்களுடைய குழந்தையை அப்படிதான் நடந்தார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நான் சொன்னோம். என்னுடைய தாய்க்கு ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு நான் துஆ செய்கிறேன் என்று சொன்னார்களே, அவர்கள் சொல்லுவார்கள், நான் 7 வயதாக இருக்கிற பொழுது, நான் சின்ன பையனாக இருக்கிற பொழுது என்னுடைய தாய் என்னை பள்ளிக்கு அழைத்து வருவார், என்னை ஒளி செய்ய வைப்பார், எனக்கு சிறுத்தனை வைத்துக் கொடுப்பார். பள்ளிகள் தூரமாக இருக்கும், கடவுளில்லாத பாதை, என்னை அழைத்துக் கொண்டு வந்து பள்ளி வாசலை விட்டு அவர் வெளியே நிற்பார் என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார். இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளை அப்படி எழுப்பியிருக்கிறோமா, அல்லது பள்ளிக்காக நாம் அழைத்து வந்திருக்கிறோமா? அப்படி நாம் செய்தால் நம்முடைய குழந்தை நமக்கு பின்னால் துஆ செய்யக்கூடிய குழந்தையாக உருவாகும். ஜுல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், உண்மையால் நடந்த நிகழ்வு, ஒரு குழந்தையை நாம் சரியான முறையிலே வளர்த்து விட்டால் அந்த குழந்தை நமக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கும். ஒரு ஊரில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை ஜுல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், அந்த குழந்தையை அந்த பெற்றோர் சரியான முறையிலே வளர்க்கவில்லை. பெற்றோர்கள் இறந்துவிட்டார்கள். கபூரிலே போய் நின்று அந்த குழந்தை, அந்த பையன் சிறுநீர் கழித்தார் என்பதாக உண்மையான நிகழ்வுக்கு ஜுல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள். எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம்! ஏதோ நாம் பெரிய படிப்பை படித்து வைத்து விட்டோம், நம்முடைய குழந்தைக்கு நாம் மார்க்கத்தை சொல்லித் தரவில்லை என்றால் ஏதோ வெளிநாடுகளில் இருந்து பெற்றோரை அடக்கம் செய்கிற பொழுது ஒரு செல்போனிலே அவன் பார்த்து விட்டு சென்று விடுவான், அவ்வளவுதான். அதே அந்த குழந்தை நாம் நல்ல முறையை வளர்த்தால் நமக்காக எப்படி பிள்ளைக்கு பிறகு துஆ செய்வான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் 3 வார்த்தைகளை குர்ஆனிலே சொல்கிறார், அதற்கு பக்கத்திலே 3 வார்த்தைகளை சொல்கிறார். யார் முன்னால் இருக்கக்கூடிய 3 வார்த்தைகளுக்கு மட்டும் அல்லாஹ் சொன்னதை அந்த ஏற்றுக்கொள்ள எடுத்து நடந்துவிட்டு அதற்கு பின்னால் சொல்லக்கூடிய வார்த்தையை நடக்கவில்லையோ, இந்திய 3 வரையில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அதிலே முதல் ஒன்று அல்லாஹ் வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், எங்கெல்லாம் பெருமை பற்றி சொல்கிறானோ அதற்கு பக்கத்திலே ஜக்காத்தை பற்றியும் சொல்லுவார். அப்போ ஒரு மனிதன் தொழுகிறான், 5 வேளை தொழுகிறான், எல்லா தொழுகையும் பரவான தொழுகை கொடுக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான், ஆனால் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வஅத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கு வழிபட வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் பின்பற்ற வேண்டும். யார் அல்லாஹ்விற்கு மட்டும் வழிபட்டு விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை எதையுமே நான் பின்பற்ற மாட்டேன் என்று உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ்விற்கு வழிபட்டவனை எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு எத்தனை சுன்னத்துகள் விடப்படப்படுகிறது. செருப்பு போடுகிற பொழுது வலது காலிலே போட வேண்டும் என்று சுன்னத். ஆனால் எத்தனை பெற்றோர்கள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுகிற பொழுது வலித்து சாப்பிட வேண்டும் என்பது சுன்னத். நாம் ஹோட்டலுக்கு செல்கிறோம், வலித்து சாப்பிட்டால் ஒரு கேவலமான ஒரு பார்வை. பெற்றோர்களே சொல்கிறார்கள், ஏன் இப்படி சாப்பிடுகிறாய், கொஞ்சம் வைத்து விட்டு மூடிவிடு, அதை பணியாளர் பார்த்துக் கொள்வார்கள். பாட்டிலே தண்ணீர் வைத்தால் எவ்வளவு தண்ணீர்கள் இன்று வீண் விளையும்.
ஒரு சொட்டு தண்ணீராக இருந்தாலும் அல்லாஹ் கேள்வி கேட்பார் என்ற சிந்தனையை நம்மை குழந்தைக்கு நாம் கொடுப்பதில்லை. எத்தனையோ ஊர்களிலே நல்ல தண்ணீர் கிடைக்காமல் குழந்தைகள் மாறி போகிறது. சரியான முறையிலே அந்த குழந்தைக்கு பால் கிடைக்காமல் அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியின் மூலமாக ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த தண்ணீரை நாம் எவ்வளவு மீன்களையும் செய்கிறோம். நடக்கிற பொழுது எப்படி நடக்க வேண்டும் மார்க்கம் கற்றுத் தருகிறது. எச்சரிக்கிற பொழுது நீங்கள் மேற்கு பக்கம் துப்பாதீர்கள், உங்களுக்கு காலுக்கு கீழ் துப்பி அதை மண்ணை கொண்டு மூடிவிடுங்கள். இந்த அன்றைக்கு எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத இந்த காலத்திலே, தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். உன்னுடைய எச்சியை யாராவது உறிந்து விட்டால் அவருக்கு கிருமி ஏற்பட்டு அதன் மூலமாக நோய் வரலாம். எந்த ஒரு விஞ்ஞானமும் இல்லாத காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சினை எப்படி துப்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நடக்கு நபி எப்படி வாகனம் ஓட்ட வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார்கள். இதுக்கு நாம் வேகமாக செல்கிறோம், உடனே திரும்புகிறோம். அப்ப பின்னால் வரக்கூடியவர்கள் இடிக்கதான் செய்வான், விபத்து ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்வார்கள், மெதுவாக நடந்து செல்வார்கள். யாராவது பின்னால் கூப்பிட்டாலோ அல்லது பின்னால் திரும்ப வேண்டும் என்று இருந்தாலோ பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நபிகள் நாயகம் திரும்ப போகிறார்கள் என்ற ஒரு செய்தியை தெரியும். மெதுவாக திரும்புவார்கள். பின்னால் வரக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், இந்த ஒரு மனிதர் திரும்ப போகிறார் என்ற அந்த உணர்வுகள் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு தெரியும். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து இந்த ஹதீஸ்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் என்னவென்றால், நம் வாகனம் ஓட்டிக் கொண்டு போகிற பொழுது உடனே திரும்பாமல் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நாம் திரும்ப போகிறோம் என்ற ஒரு செய்தியை செய்துவிட்டு திரும்ப வேண்டும். அத்தனையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா சுன்னத்துகளையும் நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபட்டிருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை எதுவுமே பின்பற்றவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மூன்றாவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், அனைய முகுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வ பில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை எங்கெல்லாம் வணங்க வேண்டும் என்று சொல்கிறானோ, அல்லாஹ்வை பற்றி எங்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறானோ அதற்கு பின்னால் பெற்றோர்களுக்கும் நீங்கள் பணிவிடை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்வார். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபட்டு பெற்றோர்களை உதாசனப்படுத்தினார் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்றைக்கு நாம் ஹஜ்ஜிற்கு எவ்வளவு செலவு செய்து விட்டு போகிறோம், ஆனால் அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று கேட்டால் நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய தாயை பார்த்து கொஞ்சம் ஒரு புன்முறுவல் போட்டால் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த குழந்தையாக நம்முடைய குழந்தையை உருவாக்க வேண்டும். எத்தனை கண்ணியங்கள் பெற்றோர்களுக்கு இருக்கிறது, சிறுபிராயத்திலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரையும் வளர்த்தார்கள். சாப்பிடும் பொழுது ஃபர்து என்ன, சுன்னத் என்ன, முஸ்தஹப் என்ன, இது ஹலாலா ஹராமா அத்தனையும் கற்றுக் கொடுத்தார்கள். சாப்பிடுகிற பொழுது ஒரு 7 வயது குழந்தையாக இருக்கிற பொழுது எல்லா சுன்னத்துகளையும் முஸ்தஹப்களையும் ஃபர்துகளையும் கற்றுக் கொண்டார்கள் என்றால் அப்போதைய தாயார் எவ்வளவு அவருடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். அது போன்ற ஒரு வேண்டுதலான குழந்தையாக நாம் உருவாக்க வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், பெற்றோர்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்றால் பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன்கள் பெற்றோரை பெயரை சொல்லி அழைக்கிறது. அவர்கள் நடந்து சென்றால் அவர்களுக்கு முன்னால் போகக்கூடாது. வீட்டிலே அவர்கள் கீழே அமர்ந்தால் நாம் மேலே அமரக்கூடாது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நாம் சத்தமிட்டு பேசக்கூடாது. இப்படியெல்லாம் வரிசைகளை எழுதுகிற அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அலிரலியல்லாஹு ஒன்று சொல்லுவார்கள், நீங்கள் எல்லாம் உங்களுடைய பெற்றோர்களோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், எல்லோரும் ஒன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் உணவை எடுத்து வாயிலை வைக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய தொண்டைக்குழியில் உணவு போகக்கூடாது. எதுவரை என்னுடைய தாயினுடைய தொண்டைக்குழியில் உணவு போன பிறகுதான்
என்னுடைய தொண்டைக்குடியில் உணவு போக வேண்டும், இது கண்ணியம் என்பதாக அதிரமாக வாழ்ந்தவர்கள் சொல்லுவார். எத்தனை கண்ணியம் கொடுக்க வேண்டும் பெற்றோருக்கு. அப்ப சிறு பிராயத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு நாம் நன்மை என்ன தீமை என்ன, எல்லா காலத்திலும் எந்த குழந்தையும் நன்மைதான் செய்யும் என்று எங்கேயும் இல்லை, எல்லா குழந்தையும் தீமைதான் செய்யும் என்று எங்கேயும் இல்லை. அல்லாஹ் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப நபிமார்களை அனுப்பினால் காபீர்கள், இறைநேசர்கள், ஆளுங்களை, பெற்றோர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்கள் தவறு செய்கிற பொழுது அழகான முறையில் உபதேசம் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு உபதேசம் நாம் செய்யவில்லையே. பெற்றோர்களை பிரிந்து நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகள். ஆக அது நல்லது அல்ல. அல்லாஹ் அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூறாவிலே சொல்கிறார், யா புலைய, என்னுடைய மகனை தொழு என்று சொன்னதை அல்லாஹ் கியாமத் நாள் வரை அந்த உபதேசத்தை வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கோ அல்லது மதரசாவிற்கு போய்விட்டு வருகிறது, அவர்கள் மன சங்கடத்தில் இருப்பார்கள். கொஞ்ச நேரம் ஒதுக்கி இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் என்ன கற்றுக் கொடுத்தார்கள், மதரசாவிலே என்ன கற்றுக் கொடுத்தார்கள், என்ன நடந்தது என்று ஒரு 10 நிமிடம் நீங்கள் கேட்டு அதற்கு தேவை ஏதாவது ஒரு உபதேசம், நல்ல உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உபதேசத்தின் வழியாக அந்த குழந்தையை உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தையாக உருவாக்குவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கருத்து புரிவானாக. வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.